யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலக்கம் ஒன்றே அடிப்படையாக வைத்திருக்கக்கூடியவங்கள பற்றி தான் நாம தான் ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதுதான் என்ன அப்படின்னா, இவங்க வந்து பார்க்குறதுக்கும் நடைமுறையிலேயுமே வந்து ரொம்பவே கம்பீரமானவங்களா இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த வந்து தான் நான் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிக்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இலக்கங்கள பார்க்கையிலையுமே வந்து இந்த முதலாம் நம்பர்காரங்க அப்படின்னு சொன்னாலே நம்பர்லேயும் சரி, அவங்க செய்கிற தொழிலையும் சரி, அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் சரி, அவங்க வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டானவங்க அப்படின்றது வந்து அவங்களோட இலக்கத்தின் மூலமாவே கணிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளலாம். அது மட்டுமே இல்லாம இவங்க என்ன தொழில் செய்தாலும் அதுல வந்து நேர்மையாகவும் ரொம்பவே கண்ணியமாகவும் இருப்பாங்க அப்படின்றதும் வந்து இந்த எண்காரவங்களுக்கு தான் ரொம்பவே வந்து பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கொள்ளலாம். அது மட்டுமே இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்க்காம டப்புன்னு செய்து முடிக்கிறவங்க இந்த முதலாம் நம்பர்காரவங்க தான் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கலாம். எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் ரொம்பவே சமாளித்து போகக்கூடிய ஆற்றல் இருக்கும் அப்படின்னா அது வந்து இந்த முதலாம் நம்பர்காரவங்கள்ட்ட தான் ரொம்பவே இருக்கும்னு சொல்லலாம். அப்போ மற்ற நம்பர்காரவங்கள்ட்டலாம் அது இருக்காதா அப்படின்னா அது இல்லைன்னு நான் சொல்லலாம். ஆனால் இந்த முதலாம் நம்பர்காரவங்கள்ட்ட இருக்க மாதிரி ஒரு சமாளித்து போகக்கூடிய திறன் வந்து யார்கிட்டையுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அது மட்டுமே இல்லாமல் ரொம்பவே நேர்மையாக நடந்து கொள்வாங்க அப்படின்னு வந்து இந்த எண்காரவங்களுக்கு வந்து ரொம்பவே அழகாக கணித்து சொல்லப்பட்டிருக்கு. நேர்மை அப்படின்னா இந்த முதலாம் நம்பர்காரவங்களை தான் சொல்லணும் அப்படின்னு. அன்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இவங்களை மாதிரி அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு வந்து கணிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த முதலாம் நம்பர்காரவங்களை. அது மட்டுமே இல்லாம இவங்க வந்து எந்த திகதியில வந்து பிறந்து இவங்களோட எண் வந்து ஒன்றா அமைந்திருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஜோடி வந்து எப்பவுமே வந்து வாழ்க்கையிலையும் சரி, இல்லாட்டி வந்து ஒர்க் அண்ட் சீட் ஸ்டைலையும் சரி, எங்கேயுமே சரி இவங்களுக்கு வந்து ஜோடி அப்படின்ற ஒன்று இருந்தால் அது இவங்களே உருவாக்கின ஜோடியா இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்து எப்பவுமே தனியா இருக்கிறத தான் அவங்க வந்து விரும்புவாங்களாம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்பவே வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. எதனால அப்படின்னா இவங்களை வந்து ரொம்பவே தனியா இருக்கணும், எதையுமே தனியா செய்து முடிக்கணும், ஒரு பார்ட்னர் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு யோசிக்கக்கூடியவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாம எத்தனை திருமணத்தை அவங்க எடுத்துக்கிட்டாலும் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து அது அனுகூலமாவே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நம்பர்காரவங்களுக்கெல்லாம் வெடிங்கே ஆகாத அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாலும் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எதை எடுத்துக்கிட்டாலுமே அனுகூலமா போறதுக்கு ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து அவங்களுக்கான முடிவை வந்து யார்கிட்டையுமே கேட்காம அவங்களாவே எடுத்துக்கிறனால தான் இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அனுகூலமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யாரோட சொல்யூஷன் கேட்கையுமே அவங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லிக்கணும். அது மட்டுமே இல்லாமல் எந்த தொழில் எடுத்தாலும் அதை வந்து ஸ்டாப் பண்ணாமல் ரொம்பவே கண்ணியமாக செய்யணும் அப்படின்னா அது இந்த முதலாம் நம்பர்காரவங்க தான் ரொம்பவே செய்வாங்களாம். எல்லாரையும் அனுசரித்து போகிறதுனால இவங்களோட தொழில் வாய்ப்பும் எப்போவுமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த முதலாம் நம்பர்காரவங்களை வந்து சொல்லிக்கொள்ளலாம். இவங்களுக்கு எந்த நாள் வந்து ரொம்ப லக்கியாக இருக்கும் அப்படின்னா 8ஆம் நாளும் 17ஆம் நாளும் 26ஆம் நாளும் இவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கண்ணியமாக இருக்கும். அந்த நாளில் என்ன விஷயம் செஞ்சாலும் இவங்க வந்து ரொம்பவே சிறப்பாக செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். எதுவுமே வந்து அனுகூலமாகாமல் இவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லதாக சுயமாக வந்து ஒரு சுப நாளாக வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்குது. இவங்களுக்கு வந்து வருத்தம் அப்படின்னுலாம் வந்தால் லைட்டாக ஒரு காய்ச்சல் வருமாம், இல்லை தடுமல் வருமாம், அவ்வளோதானாம். ஆனால் இந்த முதலாம் நம்பர்காரவங்களை எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு வந்து ரொம்பவே வருத்தம் அப்படின்லாம் எதுவுமே வராதான். ரொம்பவே வந்து இவங்களோட ரத்த ஓட்டத்தில் இருந்து இவங்களோட எல்லா உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையுமே இவங்களுக்கு வந்து தீர்வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த முதலாம் நம்பர்காரவங்களுக்கு வருத்தம் அப்படின்னு எடுத்துக்கொண்டா அவங்களோட உடல் ரீதியாக அவங்களுக்கு நோய் நொடி வாரது குறைவு அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளலாம். நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த எண்காரவங்க வந்து இந்த முதலாம் நம்பர்காரவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்படின்னா 2ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் தான் இவங்களுக்கு வந்து நட்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இசைவாகம் அடைந்து போகக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த எண்ணில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த முதலாம் நம்பர்காரவங்களுக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். திருமண தேதியை எடுத்துக்கொண்டீங்கன்னா 1ஆம் தேதியிலையும் 10ஆம் தேதியிலையும் 19ஆம் தேதியிலையும் 28ஆம் தேதியிலையும் உங்களுக்கு வந்து திருமணம் இந்த மாதிரி டேட்டில் செய்து கொண்டா முதலாம் நம்பர்காரவங்களுக்கு வந்து நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் உங்கள் வீட்டில் திருமண தேதி பார்க்கும்போது நான் சொன்ன தேதியில் உங்கள் திருமண டேட் வருதான்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. என் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் நான் முக்கியமாக சொல்ல போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நாள் நல்லா இருக்குமா கூடாமல் இருக்குமா அப்படின்ட்டு முதலாம் நம்பர்காரவங்க ரொம்பவே வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் தான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு டேட் சொல்ல போகிறேன். 8ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் வந்து
நீங்கள் வந்து என்ன விஷயமா இருந்தாலும் நம்பி செய்யலாம். ஏன்னா இந்த 3 டேட்ஸுமே வந்து உங்களுடைய எண் நீங்கள் வந்து முதல் நம்பர்காரவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே கணிக்கப்பட்ட டேட் தான் இந்த 3 டேட்டும். இந்த 3 தேதிகள்லையும் வந்து நீங்கள் வந்து என்ன விஷயம் செய்தாலும் வந்து அது உங்களுக்கு கைகூடும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லிக்கொள்ளலாம். அது மட்டுமே இல்லாமல் அதிர்ஷ்ட நாளாக தான் இந்த நாளை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம எதையும் செய்து பாருங்க, அது அதிர்ஷ்டமாகவே போகும்னு சொல்லிக்கலாம். அது மட்டுமே இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்பீரமாகவும் ரொம்பவே ஸ்டைலாகவும் நல்ல ஒரு நேர்மையாகவும் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்பவே அழகான வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னு உங்களுடைய எண் மூலமாக உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.